February 2017, Shorthand Tamil Senior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு தலைவர் அவர்களே, ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு அளித்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக மின்சாரத்தை பொறுத்தவரையில் விவசாயத்திற்கு கொடுக்கப்படுகிற நிலை இன்னும் சிறிது மாற்றப்பட வேண்டுமென்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக மின்சார பம்பு செட்டுகளுக்கு மனுக்கள் போடப்பட்டால் அந்த மனுக்கள் ஒவ்வொரு அலுவலகமாகச் சென்று விவசாயத்தை பொறுத்தவரையில் மின்சாரம் பெறுவதற்கு 2 ஆண்டுகள் ஆகிவிடும். ஆகவே மின்சாரம் கொடுப்பதில் விவசாயத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு விவசாயி தன் கிணற்றுக்கு மின்சாரம் கொடுக்க வேண்டுமென்று மனு போட்டால் குறைந்தது 3 அல்லது 4 மாதங்களில் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். மின்சாரம் கிடைக்காமல் ஆயில் இன்ஜினை வாங்கி வைத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சாரம் பெற்று ஆயில் இன்ஜினை விற்கும் பொழுது மதிப்பிட முடியாத நஷ்டம் ஏற்படுகிறது. ஆகவே ஒரு மனு போட்டால் தங்களுக்கு இவ்வளவு நாளில் மின்சாரம் கிடைக்கும் என்று பதில் சொல்லும் நிலை ஏற்பட வேண்டும். அவர்கள் மனு போட்டு 2வது முறையாகச் சென்று கேட்கும்போது மனு வரவில்லை என்று கூறுகிறார்கள். ஒரு சில இடங்களில் இம்மாதிரி நடக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிலச்சீர்திருத்தச் சட்டம் நல்ல முறையில் அமுலாக்கப்பட்டிருக்கிறது. நிலம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் நில சீர்திருத்தச் சட்டம் இருக்கும்போது நகர்ப்புற சொத்துக்கு ஏன் உச்சவரம்பு விதிக்க கூடாது என்று கேட்க விரும்புகிறேன். நகரத்தில் ஒருவர் எவ்வளவு சொத்து வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கும்போது நிலத்திற்கு மட்டும் உச்சவரம்பு இருக்கிறது. நகர்ப்புற சொத்துக்கும் உச்சவரம்பு விதிக்கப்பட வேண்டும். நிலத்தை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட வருவாயை பெற முடிவதில்லை. ஒரு ஆண்டிலே ஒன்றுமே கிடைக்காமல் போகலாம். இன்னொரு ஆண்டிலே கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கலாம். ஆனால் நகர்ப்புறங்களிலே ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைத்து வருகிறது. இதை கருத்தில் கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெறும் தனியார் துறை துவக்க பள்ளிகளுக்கு கட்டிடம் கட்ட எந்தவிதமான மானியமும் கொடுக்கப்படவில்லை. முன்பு கொடுக்கப்பட்டு வந்தது. தனியார் துறை பள்ளிகள் நமது பள்ளிகளை விட சிறந்த முறையில் நடைபெற்று வருகின்றன. ஊராட்சி மானியம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. கிராம வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கொடுக்கப்படும் மானியத்தை இந்த பள்ளிகளுக்கு கொடுத்தால் நல்லது. அவர்கள் கட்டிடம் கட்டிக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். கல்வி என்பது எல்லோருக்கும் பொதுவானது. தனியார் துறை பள்ளிகளுக்கு மட்டும் அந்த மானியத்தை வழங்காமல் இருப்பது சரியல்ல. அந்த மானியத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கோவையில் விவசாய பல்கலைக்கழகம் ஒன்று ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அது மிகவும் வரவேற்கப்பட வேண்டியதுதான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை குரு கூட்டமைப்பிலிருந்து சேலம் திருவாளர்கள்
கருணா கூட்டமைப்புக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், மே 5ஆம் நாளிட்ட தங்கள் கடிதம் கிடைத்தது. நாங்கள் வாக்களித்த நாளில் சரக்குகளை உங்களுக்கு அனுப்ப முடியாததற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். ஒப்பந்தக்காரர்கள், தொழிலாளர்கள் மற்றும் எங்களுடைய மேற்பார்வை அலுவலர்களுடைய ஒரு பகுதியினரும் திடீரென வேலை நிறுத்தம் செய்ததால் எங்களுடைய தொழிற்சாலையில் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் ஒரு வாரம் உற்பத்தி முழுமையாக முடக்கப்பட்டது. ஏற்கனவே பெறப்பட்ட கேட்பானைகளுக்காக எங்களுடைய இருப்பில் உள்ள சரக்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் குறிப்பிட்ட காலத்திற்குள் உங்களுக்கு சரக்குகளை அனுப்பி வைக்க இயலாமல் போய்விட்டது. வேலை நிறுத்தம் முடிவுற்று உற்பத்தி ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து மறுபடி துவங்கி உள்ளது. மே 10ஆம் தேதிக்குள் சரக்குகளை அனுப்பி வைக்க நாங்கள் எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த ஏற்பாடு தங்களுக்கு ஏற்புடையதாக உள்ளதா என்று தெரிவிக்கவும். எங்கள் கஷ்டத்தினால் குறித்த காலத்தில் சரக்குகளை அனுப்பாதது குறித்து நியாயமான கருத்து உடையவர்களாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள